போய் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்றா. எனக்கு உங்களுடைய புத்திரனான பீமனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் காலம் பூரா அவருக்கு உண்மையா இருப்பேன், இந்த பாண்டவ குலத்துக்கு நன்றி கடன் பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட குந்தி தேவிக்கு புரியுது. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா ஒரு நிபந்தனையோட. பகல் முழுக்க பீமன் உன் கூட இருக்கலாம், ஆனா இரவு நேரத்துல பீமன் எங்க கூட தான் இருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கும் இடும்பி சம்மதிக்கிறா. இதோட பீமனும் ஒரு நிபந்தனைய வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நாங்க எல்லாரும் வனவாசம் வந்த நோக்கமே வேற. அதனால காலம் பூரா நான் உன் கூட வாழ முடியாது, உன் கூடவே இருக்கவும் முடியாது. அதனால எப்போ நீ ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறியோ அப்பவே உன்னை விட்டு நாங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவோம். இதுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கும் இடும்பி சம்மதிக்கிறா. கடைசியா அரக்க குலத்தை சேர்ந்த பெண்ணான இடும்பிக்கும் மனித குலத்தை சேர்ந்த பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவனான பீமனுக்கும் அங்கேயே கல்யாணம் நடக்குது. ஒரு வருட காலம் இவங்க 2 பேரும் அந்த